Good morning, champions. This is Professor Aswin from Government College of Technology. I am my technical champion Rohit Alam. இன்னைக்கு வந்து ரோஹித் வந்து having a beautiful theorem, Thevenin's theorem. ரோஹித் வந்து ஒரு electrical and electronics engineer. So அவர்கிட்ட வந்து Thevenin's theorem பத்தி கத்துக்க போறோம். Thevenin's theorem பத்தி என்ன சொல்றீங்க? So Thevenin's theoremங்கிறது network theoryல one of the important theorem. இது வந்து எல்லா other types of theoremsலயும் இதை இம்ப்ளை பண்ணி தான் நம்ம இதை பேஸா வச்சு தான் நம்ம இது சால்வ் பண்ணுவோம் நெட்வொர்க்ஸை. ஸோ Thevenin's theorem என்ன சொல்றாங்கன்னா active linear bilateral network which contains one or more independent or a dependent voltage source or current source can be replaced by a single voltage source with its equivalent resistance in series. அதாவது ஒரு சர்க்யூட்ல இண்டிபெண்டன்ட் ஆர் டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் ஆர் கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஒட்டுமொத்தமா இருக்க சோர்ஸை நம்ம ஒரு வோல்டேஜ் சோர்ஸாகவும் அதுக்கு சீரீஸ்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணி நம்ம Thevenin's நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ இது நார்மல் நெட்வொர்க். இதுல இருந்து Thevenin's நெட்வொர்க் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ வித் Thevenin வோல்டேஜ் அண்ட் Thevenin ரெசிஸ்டன்ஸ். ஸோ Thevenin வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஓப்பன் சர்க்யூட் பண்ணிடுவோம். அதாவது வோல்டேஜோட வோல்டேஜ் வந்து Thevenin வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு பாயிண்ட் அக்ராஸா ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் Thevenin வோல்டேஜ் கண்டுபிடிப்போம். Thevenin ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் வந்து அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால ரீப்ளேஸ் பண்ணுவோம். அதாவது வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட்டாகவும் கரண்ட் சோர்ஸை ஓப்பன் சர்க்யூட்டாகவும் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ நம்ம சம் பார்க்கலாம். இந்த சம்ல 10 வோல்ட் இண்டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் போகுது 120 ஓம் ரெசிஸ்டர்ஸ்க்கும் 80 ஓம் ரெசிஸ்டர்ஸ் அக்ராஸா. ஸோ நம்மளுக்கு என்ன வேணும்னா சர்க்யூட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு Thevenin வோல்டேஜும் அண்ட் Thevenin ரெசிஸ்டன்ஸும் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம Thevenin வோல்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் ஏபி. ஸோ இதுதான் ஓப்பன் சர்க்யூட். இந்த ஓப்பன் சர்க்யூட்டுக்கு அக்ராஸா நம்ம வோல்டேஜ் கண்டுபிடிப்போம். ஸோ அது எப்படி கண்டுபிடிப்போம்னா இப்போ நம்ம வந்து வோல்டேஜ் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணுறோம். ஸோ டோட்டல் வோல்டேஜ் இன்டு எந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸா வோல்டேஜ் போகுதோ அந்த ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை தி சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்மளுக்கு சர்க்யூட்ல 10 வோல்ட் வோல்டேஜ் வருது. நம்மளுக்கு ஓப்பன் சர்க்யூட் எதுக்கு அக்ராஸா இருக்குன்னா 80 ஓம் ரெசிஸ்டருக்கு அக்ராஸா. ஸோ 10 into 80 டிவைடட் பை சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து 80 plus 20 200. ஸோ நம்ம கேன்சல் பண்ணும்போது Thevenin வோல்டேஜ் வந்து 4 வோல்ட்டா கிடைக்கும். அடுத்து நம்மளுக்கு Thevenin ரெசிஸ்டன்ஸ் தேவை. ஸோ Thevenin ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வோல்டேஜ் சோர்ஸா இருந்தால் அதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுவோம். கரண்ட் சோர்ஸா இருந்தால் ஓப்பன் சர்க்யூட் பண்ணிடுவோம். ஸோ வோல்டேஜ் சோர்ஸா இருந்தனால நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறோம். ஸோ ஷார்ட் சர்க்யூட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் உள்ள பேலன்ஸ் என்ன எலமெண்ட்ஸ் என்ன இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா ரெசிஸ்டர்ஸ் ரெண்டுமே பேரலல் கண்டிஷன்ஸ்ல இருக்கு. என்னதான் இங்கே சீரிஸாக இருந்தாலுமே நம்மளுக்கு ஓப்பன் சர்க்யூட் நெட்வொர்க்கிங் அக்ராஸா இருக்கனால பேரலல் ஆயிடுது. ஸோ நம்மளுக்கு பேரலாக போடும்போது 80 ஓம் ரெசிஸ்டர் இஸ் பேரலல் வித் 120 ஓம் ரெசிஸ்டர். ஸோ parallel resistance ஃபார்முலா போடும்போது நமக்கு வந்து 80 into 20 by 80 plus 20 கிடைக்கும். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது Thevenin ரெசிஸ்டன்ஸ் வந்து 40 இருக்கும். ஸோ அட்லாஸ்ட் இதெல்லாம் வோல்டேஜும் ரெசிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம Thevenin சர்க்யூட் கிரியேட் பண்ணோம். ஸோ Thevenin சர்க்யூட்ல வந்து Thevenin வோல்டேஜ் இருக்கும். அது கூட சீரிஸாக Thevenin ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபைனலாக அட்டைன் பண்ணுற Thevenin's. இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் ரோஹித் மூலமா என்ன Thevenin's theoremனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் வந்து எப்படி வந்து ஒரு நார்மலான சர்க்யூட் வந்து Thevenin சர்க்யூட்டா மாத்துறது ரெண்டுமே கற்றுக் கொடுத்த ரோஹித்துக்கு நம்ம தேங்க்ஸ்.